இந்த வீடியோவில் நான் பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதின 3 வித்தியாசமான சிறுகதைகள் கேட்க போறோம். அது என்னென்ன கதைகள், அது எப்படிப்பட்ட கதைகள் எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கேட்கலாம் வாங்க. முதல் சிறுகதை மலை தெய்வம். மறுபடியும் இன்றைய தினம் கொடும்பாவி கட்டி இழுத்தார்கள். ஆமாம், கொடும்பாவி என்று என்ன பெயர்? இருக்கட்டும். குடியானவர்கள் ஒரு கையில் ஒரு பிடி நெற்பயிரை வைத்துக்கொண்டு மற்றொரு கையால் கொடும்பாவியை தெரு வழியே இழுத்துச் சென்று கடைக்கு கடை நின்று கொடும்பாவியின் புருஷன் சூரியனை திட்டி மாரில் அடித்துக்கொண்டு வைத்த ஒப்பாரியை கேட்ட பொழுது, நடிப்பு ஒப்பாரியாக இருந்த பொழுதும் கூட என் உள்ளம் உருகி போய்விட்டது. பாவம், மண் மீது மழை இல்லை என்றால் வயிற்றில் மண்தானே. எனவே மானம் பார்த்த சீமை என்று சில இடங்களை ஏளனம் செய்தது தப்பல்லவா? 6 குளங்கள் உள்ள ஊர்க்காரர்களுக்கு கூடத்தான் பார்க்க வேண்டும். 2 மானத்தையும் தான். ஒரு மானத்தை வயிற்றுக்காகவும் மற்றொன்றை ஜீவனுடைய தீராத பசியாகிய கௌரவத்திற்காகவும். மலைக்கு கொடும்பாவி இடத்தில் ஏன் அவ்வளவு பயம்? ஆனால் பயம் என்று எப்படி சொல்லலாம்? அனுதாபமாக இருக்கலாம். அல்லது குடியானவர்கள் சொல்வது போல சூரியனுடைய காதல் கட்டழகியாகிய கொடும்பாவியின் மீதுள்ள போட்டி பிரேமையாயிருக்கலாம். எப்படி இருந்தால் என்ன? இதோ மழை வந்துவிட்டது. ஜில் என்று தாமரை தண்டுகள் தொடுவது போல் மேலே காற்று வீசுகிறது. வானம் மைக்காரியாகிவிட்டது. நட்சத்திரங்கள் எல்லாம் வழி தெரியாமல் விழுந்து விட்டன. அடடா, வானில் என்ன கத்தி விளையாட்டு! என்ன இடி முழக்கம்! கொல்லைப்புறத்தில் இருந்து தவளைகள் தங்கள் தெய்வத்தை வரவேற்பதற்காக முறை வைத்து பாட ஆரம்பித்து விட்டன. எவ்வளவு தினுசுகள்! வேத பாராயணம், துடுக்கு பேச்சு, எந்திரம் அரைத்தல், கிஞ்சிரா, மிருதங்கத்தின் ஒலி, ஒற்றை குரல், அதிகார குரல். அடடா, வர்ணிக்க வார்த்தை எனக்கு தெரிந்தால் அல்லவா? மலை தெய்வம் சிறுகதை முற்றும். 2வது கதை நெருப்புக்கோழி. நினைத்தால் வியப்பாய் இருக்கிறது. லயன் கரையின் மேல் நந்தியை போல் வாழ்க்கையில் ஏதேனும் கஷ்டம் நேரும் பொழுது நம்மால் தாங்க முடிவதில்லை. ஆனால் அதை பற்றி பிறகு நினைக்கும் பொழுது ஒரு இனிமை தென்படுகிறது. நம்முடைய முட்டாள்தனத்தையோ துயரத்தையோ எண்ணி வியப்படைகிறேன். வாலிபத்தில் ஒரு ஆற்றங்கரை வழியாக போவது வழக்கம். லயன் கரையின் புருவத்தில் கொய்யா மரங்கள் நெடுக இருந்தன. கனி வர்க்கத்தில் கொய்யா அப்படி ஒன்றும் சிறந்ததல்ல என்று இப்பொழுது தானே தெரிகிறது. நாட்டு வைத்தியருடன் கறி பழ வகைகளின் குண தத்துவத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வது நடுவயதிற்கு அப்பால் தானே. பால்ய பருவத்தில் கொய்யா என்றால் அலாதி மோகம். கொய்யா மரத்தின் வளவளப்பான உடலே இந்த கவர்ச்சிக்கு காரணமாக கூட இருக்கலாம். அல்லது கிட்டுப்புல்லுக்கு கொய்யா களியை விட சிறந்ததொன்றில்லை என்ற நினைப்பாகவும் இருக்கலாம். தவிர கை எட்டக்கூடிய தூரத்தில் கொய்யா தொங்கிக் கொண்டிருந்தால் நாளைக்கு வரும் பலாக்காயை விட இன்றைக்கு கிடைக்கும் கிளாக்காய் மேல் என்று தோன்றாதா? கருவேப்பிலை பழத்தை கூட ருசித்து சாப்பிடக்கூடிய வயதாயிற்றே. ஆனால் எவ்வளவு ஆசைப்பட்டாலும் மரத்து நிழலை கூட மிதிக்க முடியாது. ஏனென்றால் தோட்ட காவல்காரன் லயன் கரையின் மேல் நந்தியை போல் எப்பொழுதுமே உட்கார்ந்து கொண்டிருப்பான். ஆகையால் தினமும் கொய்யா மரத்தின் தரிசனத்துடன் திருப்தி அடைந்தேன். நரிமுகத்தில் விழிப்பது என்பது மெய்யாக கூட இருக்கலாம் போலும். இல்லாவிட்டால் நானும் என் நண்பர்களும் லயன் கரை பக்கம் போன பொழுது தோட்டக்காரன் இல்லாமல் இருப்பானேன்? எங்கள் கொண்டாட்டத்தை எப்படி வர்ணிப்பது? வேகமாக சென்று ஆளுக்கு ஒரு பக்கம் கொய்யாவை கொய்து கொண்டிருந்தோம். மளக் என்று ஏதோ குச்சி ஒடியும் சத்தம் கேட்டது. மரத்தின் மேலிருந்த நான் உஷாரடைந்து இறங்க துவங்கினேன். மறுபடி இலைகளில் நடப்பது போன்ற சலசலப்பின் ஓசை காதில் விழுந்தது. தொடர்ந்து புதரை விலக்கிக் கொண்டு ஒரு கையும் முண்டாசும் தெரிந்தது. ஐயோ, தோட்டக்காரன்! அவ்வளவுதான். என் நண்பர்கள் சிட்டாய் பறந்து விட்டனர். நான் பாதி மரத்தில் இருந்து குதித்தேன். அதற்குள் தோட்டக்காரன் என் அண்டை வந்து விட்டான். நான் அலங்க மலங்க விழித்தேன். ஏப்பா கொய்யாக்கா பறிச்ச? நான் மௌனம் சாதித்தேன். வெறும் தொண்டை மட்டும் நான் போட்டுக் கொண்டிருந்ததால்
அவன் வெடுக்கென்று சவுக்கத்தை பிடுங்கிக் கொண்டான். இதுதான் சாக்கென்று நான் நடந்து செல்ல ஆரம்பித்தேன். என்ன தம்பி, கொய்யாக்காய திருடிட்டு டம்பமா கம்பி நீட்டுறியே? திருட்டென்னப்பா இதுக்கு? வேணும்னா கொய்யாக்காய்க்கு காசு வாங்கிக்கிட்டு போயே. சின்ன பையன்னு தானே சவுக்கத்தை பிடுங்கிக்கிட்ட, அதை எடுத்துக்கோ என்று சொல்லிக் கொண்டே முறைப்பாய் நின்றேன். ஆனால் மனதிற்குள் உதைப்புதான் எனக்கு. ஓ, சவுக்கத்தை எடுத்துக்கொள்ள சொல்லுகிறாயோ? போ போ என்று அவன் கருவினான். இதுதான் சாக்கென்று நான் என் நடையை கட்டினேன். இந்த சம்பவம் நடந்த பொழுது என் மனம் பட்ட பாட்டை பற்றி பின்னர் எண்ணும் போது வெற்றி உணர்ச்சிதான் தலை தூக்கி நின்றது. என் வாக்கின் திறமையல்லவா வெற்றி கொண்டது. அதை மனதிற்குள் பாராட்டாமல் என்னால் இருக்க முடியவில்லை. இல்லாவிட்டால் கன்னம் பழுத்திருக்காதா? இதை போலவேதான் மற்றொரு நிகழ்ச்சியும் நடந்தது. எங்கள் வீட்டில் 4 குடும்பங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைய குழந்தைகள். தினந்தோறும் வீட்டில் ஒரு தமாஷ் நடக்கும். குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தை விட்டு வரும். எதுவோ வயிற்றுப்பாட்டை பார்த்து கொண்டு பிறகு எல்லாமாக கொல்லைக்கட்டு திண்ணையில் வந்து கூடிவிடும். 1ஆம் நம்பர் குடும்பத்தை சேர்ந்த பெண் ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு திண்ணையில் உட்காரும். 2, 3, 4 குடும்பத்து குழந்தைகள் எதிர்த்தாற்போல் வந்து நிற்கும். உட்கார், வாய்மேல கைவை என்றதும் குழந்தைகள் உட்காரும். பிரார்த்தனை கீதம், அருள் புரிவாய் கருணை கடலே என்று குழந்தைகள் ஆளுக்கொரு ஸ்தாயில் கத்தும். காமாட்சி வந்து கை நீட்டியதும் அதில் 2 அடி விழும். வாங்கிக் கொண்டு தன் இடத்திற்கு திரும்பி விடுவாள். இதற்கிடையில் வாத்தியார் பிள்ளைகளை அடித்தால் கசமுசம் என்று பேசுவார்களே, அதே மாதிரி இந்த குழந்தைகள் பேசிக் கொண்டிருக்கும். பேசாத, அடிச்சிருவேன். கப் சிப் என்ற மௌனம். இம்மாதிரி மாலை காட்சி ஒன்று தினம் வீட்டில் நடைபெறுகிறது. வாத்தியார் அடித்து விட்டார் என்று பள்ளிக்கூடம் போன உடனே திரும்பும் குழந்தைகளும், வாத்தியார் அடிப்பார் என்று பள்ளிக்கூடம் போக முரண்டு செய்யும் குழந்தைகளும் சேர்ந்து இந்த மாலை பள்ளிக்கூடத்தை நடத்துவது வியப்பல்லவா? எந்த அடியை பள்ளிக்கூடத்தில் வாங்க இஷ்டப்படவில்லையோ அந்த அடியை இங்கே வாங்குவதில் அவர்கள் இன்பம் காணுகிறார்கள். எந்த கட்டுப்பாடு பள்ளிக்கூடத்தில் வேம்பாக இருக்கிறதோ அதற்கு இங்கே அளவு கடந்த மதிப்பு. இவை எல்லாவற்றையும் விட சிறந்ததொன்று இருக்கிறது. நாடகங்களை பற்றி நினைத்து பாருங்கள். வாழ்க்கையில் காணும் வெற்றி தோல்விகளையும் நிகழ்ச்சிகளையும் நடத்தி காட்டுவதுதானே நாடகம். வாழ்க்கையில் தாங்க முடியாத இன்பம் ஒன்று மனதில் பிறக்கிறதே, அது ஏன்? இவைகளை எல்லாம் நினைக்கும் பொழுது ஒரு இயற்கை நிகழ்ச்சி என் ஞாபகத்துக்கு வருகிறது. சூரியன் தினம் நம்மை பொசுக்குகிறான். சூரியனிடமிருந்து சக்தியை கடன் வாங்கும் சந்திரன் நமக்கு ஒளியையும் குளுமையையும் தான் தருகிறான். சூரியனின் வெப்பத்தை சந்திரன் என்ன செய்தான்? இந்த அதிசயத்தின் ரகசியம்தான் என்ன? இப்படி இருக்கலாமோ? உண்மை என்று ஒன்று இருக்கிறது, காலம் என்று மற்றொன்று இருக்கிறது. உண்மைக்கும் நமக்கும் இடையே காலம் குறுக்கிடுகிறது. காலம் ஒரு மந்திரவாதி. நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அவைகளுக்கு புதிய வர்ணத்தை காலம் பூசிக்கொண்டே இருக்கிறது. அதன் விளைவாகத்தான் செத்தவன் கண் போல மனதிலே காட்சி கொடுக்கிறான். அடிபட்ட பள்ளி பிள்ளைகள் போலி பள்ளிக்கூடம் நடத்தி இன்பம் அடைகிறார்கள். ஒருவேளை சோற்றுக்கு தாளம் போடுகிறவன் நாடகத்தில் ராஜாவாக நடை போடுகிறான். சூரியனின் கிரணம் சந்திரனை வந்து அடையும் பொழுது காலம் கடந்து விடவில்லையா? வெப்பத்தை மாற்றி குளுமை கொடுப்பது காலத்தின் மாயாஜாலமா? அல்லது சூரிய வெப்பத்தை விழுங்கிவிட்டு அமுத ஒளி பொழியும் மாய வித்தை ஏதேனும் சந்திரனிடத்தில் இருக்குமோ? சந்திரனிலிருந்து மனம் உண்டாகிறது என்று உபனிஷதம் கூறுகிறது. ஜோதிடத்திலும் சந்திரனை கொண்டு மனதின் தன்மையை நிர்ணயிக்கிறார்கள். ஆகையால் சந்திரனுக்குள்ள மாய சக்தி மனதிற்குள் இருக்கலாம் அல்லவா? இரும்பாணியையும் மண்ணையும் தின்னும் நெருப்பு கோழி மென்மையான அழகிய சிறகுகளை போர்த்தி கொள்கிறதல்லவா? இந்த மாதிரி அற்புத சக்தி மனதிற்கும் இருக்குமோ? இந்த சக்தியில் இருந்து பிறப்பதுதான் கலையோ? அல்லது வினையை விளையாட்டாக்குவதுதான் கலையோ? நெருப்பு கோழி சிறுகதை முற்றும். 3வது சிறுகதை முதல் பிடில்.
நடுநிசி. ஒரு சின்ன குரல், குழந்தை கத்துவது போல ஒரு நீண்ட எதிர்குரல், சமாதானம் சொல்லுவது போல சின்ன குரல் பழுத்து வேதனை அடைந்தது. எதிர்குரல் ஏங்கி கனிந்து ஓலமாயிற்று. தெருவாசிகளின் தூக்கம் கலைந்தது. ஒவ்வொருவராக எழுந்து மாடியிலிருந்து இருளில் கூர்ந்து பார்த்தனர். முதலில் ஒருவர் கண்ணிலும் ஒன்றும் படவில்லை. அதனால் திகிலை விளைவிக்கும் அந்த ஓலம் மட்டும் நிதானமாய் போக போக உயர்ந்து கொண்டு போயிற்று. கடைசியில் அந்த குற்றவாளிகள் தட்டப்பட்டார்கள். இரு காதலர்கள் ஒரு வீட்டின் கூரையின் மேல் உட்கார்ந்து காதலியை கூவி அழைத்துக் கொண்டிருந்தது ஒரு ஆண் பூனை. 4 அடி தூரத்தில் ஒரு ஜன்னலின் உட்புறத்தில் இருந்து பெண் பூனை ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தது. அந்த காதலர்களுக்கு இனிப்பான அந்த சல்லாபம் தெருவாசிகளுக்கு கர்ண கொடூரமாய் இருந்தது. சு சு என்று ஒருவர் மாத்தி ஒருவராக கத்தினார்கள். காதலுக்கு கண் மட்டுமல்ல, காது கூட கிடையாது போல் இருக்கிறது. பூனைகள் இருந்த இடத்தை விட்டு நகரவும் இல்லை, காதல் தீ மூல பாடுவதை நிறுத்தவும் இல்லை. நிமிஷத்திற்கு நிமிஷம் பாட்டு ஓங்கி இரவின் நிசப்தத்தில் பயங்கரத்தின் தன்மையாக உருவாயிற்று. வந்த ஆத்திரத்தில் தெருவாசி ஒருவர் எதையோ எடுத்து பூனையை பார்த்து விட்டெறிந்தார். அதற்கு பிறகு எழுந்த குரல் ஒரு நீண்ட ஓலம் மாதிரி இருந்தது. அவ்வளவுதான். அப்புறம் ஆண் பூனையின் குரல் கேட்கவில்லை. மீளவும் நடுநிசியின் மோனம். மறுநாள் காலை மாடியில் ஒரு ஆண் பூனை செத்து கிடந்தது. வீட்டுக்காரர் அதை தூக்கி கொல்லை மைதானத்தில் எரியச் சொன்னார். பூனையின் சவம் மெத்தென்ற பொருள் மீது வந்து விழுந்தது. என்ன மேல வந்து விழற என்றது அந்த மெத்தென்ற பொருள். கோச்சுக்காத, நான் வேணும்னு செய்யல, பிசகு அந்த வீட்டு மனுஷன் மேலதான் என்று சமாதானம் சொல்லிவிட்டு பூனையின் உடல் மேலும் கேட்டது. அது போகட்டும், என்ன போல நீயும் ஏதாவது செஞ்சுட்டு இந்த மாதிரி தண்டனை அடைஞ்சிட்டியா? மைதானத்துல ஈ முச்சி கிடக்கிறியே என்று கேட்டது. அங்கே கிடந்தது செத்து போன பந்தய குதிரை ஒன்று. என்னுடைய எஜமா ஒரு இந்தியன், பந்தய பித்து. எனக்கு முந்தி எத்தனையோ குதிரைய வாங்கி வளர்த்து பந்தயம் ஓட்டி இருக்கான். ஆனா அவனை பிடிச்ச துரதிர்ஷ்டம், அவன் ஒரு தடவை கூட ஜெயிக்கல. ஜெயந்தான் கிட்டலையே, இந்த விஷயத்தை அடியோடு மறந்துடக்கூடாதா? அதுதான் இல்ல, கடைசி தடவைன்னு சபதம் செஞ்சு தன்னுடைய சொத்து முழுசையும் வித்து என்ன வாங்கினான். எனக்காக அவ்வளவு கஷ்ட நஷ்டப்பட்ட மனுஷனுக்கு நான் துரோகம் செய்யல. பந்தயத்துல முதலாவதாவே வந்துகிட்டு இருந்தேன். ஜனங்களுக்கு உற்சாகத்தையும் என்னுடைய எஜமானருடைய கர்வத்தையும் வர்ணிக்க தரமல்ல. பந்தயம் முடிகிற நேரம் வந்துருச்சு. என்ன காரணத்தாலோ தெரியல, என் காலு தடுமாறி நான் கீழே விழுந்துட்டேன். முன்னங்கால் ரெண்டும் என்னாயிற்றோ, எழுந்திருக்கவே முடியல என்னால. நான் கீழே விழுந்ததும் 2வதா வந்துகிட்டு இருந்த இரும்பு வர்ண குதிரை ஜெயிச்சு வெற்றி மாலை சூடிக்குச்சு. என் எஜமான பந்தயம் விரியன் இல்லையா, என் மேல பிறந்த வெறுப்புல கை துப்பாக்கியால அந்த இடத்திலேயே சுட்டு போட்டுவிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டான். அன்னையிலிருந்து அவனுக்கு பித்து பிடிச்சிருச்சான். இந்த மைதானத்துல என்ன தூக்கி எரிஞ்சிட்டாங்க. 1 வாரமா இங்க கிடக்குறேன் கேப்பார் இல்லாம. இப்ப நீ வந்து சேர்ந்திருக்க என் தோழனா என்று சொல்லி நிறுத்தியது அந்த குதிரையின் சவம். அப்ப சரிதான், என்ன கொன்னவன் மீது பழி வாங்க வேண்டும்னு நினைச்சுக்கிட்டேன். நீ சொல்றத பார்த்தா மனுஷ ஜாதியையே பழி வாங்க வேண்டும்னு தோணுது. எப்படி பழி வாங்குவோம் சொல்லு என்று குதிரை சவத்தை கேட்டது பூனை சவம். நான் பழி வாங்க யோசிக்க வேண்டாம், தானா நடக்கும் பாரு. மனுஷன் மண் மீது இருக்கு மட்டும் நம்மள மறக்க முடியாம ஆயிடும் பாரேன். எனக்கு என்னவோ இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. வசவுக்கு வசவு, பிராண்டலுக்கு பிராண்டல், கொலைக்கு கொலை, இதுதான் நான் அறிஞ்ச சட்டம் என்றது பூனை. இன்னொரு சட்டமும் இருக்கு. மரத்தை வெட்டுறாங்களே, அதுக்காக கோடாலிக்காரனுக்கு நிழல் தர மாட்டேங்கிறதா மரம். இதெல்லாம் மனிதன் சொல்ற கட்டு கதை, எனக்கு புரியாது. என்னுடைய கருத்தை அப்பவே நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன்னுடைய இஷ்டம். ஆனா ஒண்ணு, நான் மாத்திரம் தனிச்சு நின்னா என்ன செய்ய முடியும்? நான் நீ சொல்றபடியே கேட்கிறேன் என்றது பூனை. அப்படியோ வலிக்கு. நாம 2 பேரும் மனமொத்து சும்மா கிடந்தா அதுவே பழி வாங்கறதுக்கு மேல பலன் கொடுக்கும் பாரேன். 2-3 நாட்களுக்கு பிறகு
அந்த மைதானத்தின் வழியாக வந்தான் ஒரு பித்துக்குளி இந்தியன். வாய் ஓயாமல் குதிரைகளை பற்றி பாடிக்கொண்டிருந்தான். மைதானத்து ஓரத்தில் ஒரு பெரிய மரம் வளர்ந்திருந்தது. அதன் அடிபாகத்தில் போய் நின்று கொண்டு குதிரைகளை பற்றி ஒரு ஆவர்த்தம் வைத்துவிட்டு ஒரு 10 கஜம் விழுந்தடித்து ஓடினான். குதிரையின் சிதைந்த உடல் கண்ணில் தட்டுப்பட்டது. அதன் அடர்ந்த வெள்ளை வால் மயிர் அவன் கவனத்தை இழுத்தது. ஒரு பிடி மயிரை உருவி எடுத்துக்கொண்டு ஓடினான் பூனை அண்டை. கம்பிகள் போல் இறைந்து கிடந்த நரம்புகள் தடுக்கிவிட்டன. அவற்றில் 4-5 பொறுக்கி எடுத்துக் கொண்டான். நடு வழியிலே பொன் வர்ணத்தில் ஒரு பிரம்பு கிடந்தது. அதை எடுத்து குதிரைவால் மயிரால் நடுவில் கட்டினான். 4 கஜத்திற்கு அப்பால் ஒரு காய்ந்த மரம் ஒன்று இருந்தது. அதன் அடிபாகத்தில் ஒரு பொந்து. அங்கு போய் உட்கார்ந்தான். கை விஷமம் செய்ய ஆரம்பித்தது. கையில் இருந்த நரம்பை எடுத்து பொந்தின் வாயில் நெடுக்காக கட்டினான். வில்லை எடுத்து குறுக்காக 2 தரம் இழுத்தான். சுத்தமான ஸ்வரங்கள் எழுந்தன. அனாவசியமாக பிறந்தது ஒரு புதிய சங்கீத வாத்தியம். அதுதான் முதல் பிடில். 3 சிறுகதைகளும் முற்றும். 3மே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கதைகள். சமூக அக்கறை இருந்தது, சமூக விழிப்புணர்வு இருந்தது. இது மாதிரியான கருத்தை சொல்லி குட்டி குட்டி கதைகள் படைச்சிருக்காரு நான் பிச்சமூர்த்தி அவர்கள். அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பில் நன்றிகள்.